ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்முக்கு போகாமல் ஓடாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் உடல் எடை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், சரியான முறையில் நடப்பது. நடைப்பயிற்சி மூலமாக எப்படி வேகமாக உடல் எடையை குறைக்கிறாங்கிறத சீக்கிரட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நடைப்பயிற்சி, அதாவது வாக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம நடக்கிறது மட்டும் கிடையாது. வாக்கிங்கிறது கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான டயத்தில் டெய்லி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இதையெல்லாம் சேர்ந்தால் தான் அது ஒரு எஃபெக்டிவ் எக்ஸசைஸாக மாறும். ஸோ வாக்கிங்கிறது நம்ம வீட்டில் சாதாரணமாக நடக்கிறது கிடையாது. அதுக்குன்னு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வாக்கிங் எப்படி நமக்கு வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாக்கிங் போகும்போது நம்மளோட கலோரிஸ் பேர்ன் ஆகும், ஃபேட் கிராஜுவலாக பேர்ன் ஆகிட்டே இருக்கும், மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெய்லி கலோரிஸ் பேர்ன் ஆகிறதுனால உடம்புல சேமிக்கப்பட்ட ஃபேட் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு எப்போ நடக்கிறது வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நடந்தீங்கன்னா ஃபேட் நல்லா பேர்ன் அதிகமாக ஆகும். ஸோ அதனால் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நடக்கலாம், ஈவினிங்கும் நடக்கலாம். ஈவினிங் நடக்கும்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், உங்களோட டின்னர் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஈவினிங்கும் வெயிட் லாஸ் நடக்கிறது மூலமாக. அப்புறம் சாப்பிட்டவுடனே ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைச்சி கொழுப்பு செய்கிறது தடுக்கும். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில், ஈவினிங் அண்டு சாப்பிட்டவுடனே ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு சாதாரணமாக நம்ம நடக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் நடக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். நம்ம எல்லோரும் தான் டெய்லி நடக்கிறோம், ஆனால் ஏன் வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி நடக்கிறது ஸ்ட்ரோலிங் அப்படிங்கிற ஒரு மெதுவான நடையை தான் நடக்கிறோம். வீட்டில் நடந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக அந்த மாதிரி தான் நடப்போம். ஆனால் உடல் எடை குறையணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரிஸ்க் வாக்கிங், அதாவது வேகமாக நடப்பயிற்சி செய்யணும். அது எப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது உங்களால் பேச முடியணும், ஆனால் பாட்டு பாட முடியாத அளவுக்கு மூச்சு வாங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடக்கணும். அப்போ தான் ஃபேட் பர்னிங் ஜோன் இந்த வேகத்தில் நடக்கும்போது தான் உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வீட்டில் சாதாரணமாக நடக்கிறதுக்கும் பிரிஸ்க் வாக்கிங்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட வாக்கிங்கை வெயிட் லாஸ்க்கு வாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் வாக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சாதாரணமாக வேகத்தில் நடக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப வேகமாக நடக்கணும். இதை அப்படியே மாற்றி மாற்றி செய்யும்போது அதிகப்படியான கலோரிகள் எரியும். இதான் இன்டர்வல் வாக்கிங். 5 மினிட்ஸ் ஸ்லோவாக நடக்கணும், 2 மினிட்ஸ் வேகமாக நடக்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்க்ளைன், அதாவது மேடு பள்ளம். சமதளமாக இருக்கிற ரோட்டில் நடக்கிறத விட ஒரு மேடான பகுதியில் நடந்தீங்கன்னா 50% அதிகமான கலோரிகள் எரிக்கப்படும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்புறம் ஆர்ம் ஸ்விங், நடக்கும்போது கையை நல்லா வேகமாக வீசி நடக்கணும். இது உங்கள் உடம்போட மேல் பாகத்தில் இருக்கிறதுக்கும் வேலை கொடுக்கும். ஸோ அதன் மூலமாகவும் கொஞ்சம் கலோரிகள் எரிக்கப்படும். ஸோ எப்போ நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் மட்டும் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10,000 ஸ்டெப் நடக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 3,000 ஸ்டெப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 5 மினிட்ஸ் சாதாரண வேகத்துலேயும் 2 மினிட்ஸ் வேகமாக நடக்கிறது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட வெயிட் லாஸ்க்கு இந்த வாக்கிங் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் தினமும் நடக்கிறது மூலமாக நீங்கள் ஆரோக்கியமான மாற்றத்தை உங்கள் உடம்புல பார்க்கலாம். முக்கியமாக தண்ணி நிறைய குடிங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் இந்த வாக்கிங்கோடு சேர்த்து சீக்கிரம் நடக்கும். இந்த வாக்கிங்கிறது ஒரு சிம்பிள் தான், பட் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸசைஸ். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா மெதுவாக ஆனால் ஷியோராக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். உங்களால் ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியல, இல்லை வேறு எதுவும் பண்ண முடியல அப்படின்னா சிம்பிளாக அந்த ஒரு வாக்கிங் மட்டும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். இதோட சேர்த்து நீங்கள் டயட்டும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த வாக்கிங் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா, நீ பெயின் இருக்கிறவங்க, சிவியராக பேக் பெயின் இருக்கிறவங்க, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களாம் டாக்டர்ஸோட அட்வைஸை கேட்டுட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.